அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் லஹப். இந்த சூரா எப்போ இறங்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள லஹப் என்னும் சொல்லே இதன் பெயராக அமைந்துள்ளது. இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது. திருக்குரான் இந்த ஒரு இடத்தில்தான் இஸ்லாத்தின் எதிரிகளின் ஒருவனுடைய பெயரை சொல்லி அவன் சபிக்கப்பட்டுள்ளான். உண்மையில் மக்காவிலும் ஹிஜ்ரத்திற்கு பின்பு மதீனாவிலும் கூட இஸ்லாத்துடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் பகைமை பாராட்டுவதில் அபுலஹபுக்கு சற்றும் குறையாத பலர் இருக்கத்தான் செய்தனர். அபுலஹபை மட்டும் பெயர் சொல்லி விமர்சித்திட காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் கொடுத்த மிக இழிந்த நடத்தையே அதற்கு காரணமாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடும்படி இறைவன் கட்டளையிட்ட போது, மேலும் திருக்குர்ஆனில் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு முதலில் இறை தண்டனை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள் எனும் கட்டளை இறங்கிய போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் ஷாபா மலையில் ஏறிக்கொண்டு உரத்த குரலில் யா ஷாபாஹா, காலை நேரத்தின் ஆபத்தே என்று அழைத்தார்கள். அனைவரும் ஒன்று கூடிய உடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பெயர் சொல்லி சொல்லி அழைத்தார்கள். பனி ஷாஹிமே, பனி அப்துல் முத்தலிபே, இன்னாரின் மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக உள்ளது என்று நான் கூறினால் நீங்கள் என் சொல்லை உண்மை என ஏற்றுக்கொள்வீர்களா? மக்கள்கள், ஆம், ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் நீங்கள் பொய் சொன்னதை எப்போதுமே நாங்கள் கேட்டதில்லை என்று பதில் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடும் வேதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்றார்கள். இதை கேட்டதும் எவரும் எதுவும் பேசுவதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையான அபுலஹப், நாசமா போவாயாக, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று கூறினான். ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எறிவதற்காக கல்லை எடுத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. மக்கா நகரில் அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டான் ஆவான். இவன் மட்டுமின்றி அஹம் பின் ஆஸ், உக்பா பின் அபிமுத், அதி பின் ஹம்ரா, இப்னுல் அஸ்தா, அல் உசல்லி ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டார் ஆவார். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில் கூட நிம்மதியுடன் வசிக்க விட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தால் இவர்கள் மேலே இருந்து ஆட்டுக்குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீசுவார்கள். எப்போதாவது சமையல் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் உணவு சட்டியில் அச்சுத்தத்தை வீசிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து இவர்களிடம், அப்துமானபின் மக்களே, அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ளும் கண்ணியமான முறை இதுதானா என்று கேட்பார்கள். அபுலஹபுவின் மனைவி உம்மு ஜமீல் இரவு நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வழியில் முட்செடிகளை கொண்டு வந்து போடுவதை தன் நிரந்தர வழக்கமாகவே கொண்டிருந்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவர்களுடைய குழந்தைகளோ அதிகாலையில் வெளியே வரும்போது காலில் முள் குத்திவிடும் என்பதற்காகவே அவள் அவ்வாறு செய்து வந்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் அழைப்பை விடுவதற்காக எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பின்னாலேயே அபுலஹப் செல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களை கேட்க விடாமல் மக்களை தடுப்பான். தாரிக் பின் அப்துல்லா கூறுகிறார், நான் துல் மஜாஸ் அங்காடியில் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்லுங்கள்
வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று கூறிக்கொண்டே செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒருவன் அவர்களின் மீது கல்லெறிந்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னங்கால் இரத்தத்தால் நனைந்து விட்டனர். மேலும் அவன், இவர் பொய்யர், இவர் பேச்சை ஏற்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறான். நான் இவன் யார் என்று மக்களிடம் கேட்டேன். அவர்கள், இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ லஹப் என்று கூறினார்கள். இது திருமதியில் இடம்பெற்றிருக்கு. நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டில் குறைஷி குடும்பங்கள் அனைத்தும் பனி ஷஹீம், பனி முத்தலிப் ஆகிய இரு குலங்களையும் சமூக பொருளாதார பகிஷ்காரம் செய்து ஒதுக்கி வைத்த போது இந்த இரு குடும்பங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரிப்பதில் உறுதியாக இருந்தனர். அதனால் அவை ஷிஆப் அபி தாலிப் என்னும் இடத்தில் முடக்கப்பட்டிருந்தனர். அப்போது அபூ லஹப் மட்டும்தான் தனி ஒருவனாக நின்று தன் குடும்பத்தாருக்கு துணை புரிவதற்கு பதிலாக குறைஷி நிராகரிப்பாளர்களுக்கு துணையாக இருந்தான். அவனுடைய இந்த செயல்களின் காரணத்தினால்தான் இந்த அத்தியாயத்தில் இவனுடைய பெயர் கூறி சபிக்கப்பட்டுள்ளது. மக்கா நகருக்கு வெளியில் இருந்து வருகை தருவோருக்கு அவனது நாட்டத்தை தெளிவாக்கிவிட வேண்டும். மேலும் ஒரு பெரிய தந்தை தன் தம்பி மகனை காரணமின்றி கல்லால் அடிக்க மாட்டார், தவறாக பேச மாட்டார் என்று கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அயத்தில் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பாக அவனை சபிப்பது அவசியமாகிவிட்டது. இது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையாருடைய பெயரை சொல்லி கண்டித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விவகாரத்தில் எவருடைய மதிப்பை எனும் மனதில் கொண்டு அவரையே அனுசரணை செய்யும் வகையில் நடந்து கொள்ளக்கூடும் என்ற மக்களின் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் அடியோடு ஒளிந்து போய்விட்டன. வெளிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையை கண்டிக்கப்பட்ட போது இங்கு எந்த தெய்வ தரிசனத்திற்கும் இடமில்லை. இறை நம்பிக்கை கொண்டு விட்டால் அந்நியரும் நம்மில் ஒருவராகிவிட முடியும். இறை நம்பிக்கை கொள்ள மறுத்தால் நாமளும் அந்நியர்கள் ஆகிவிட முடியும். இந்த விவகாரத்தில் இன்னார் மகன் இன்னார் என்பதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த சூறாவின் பொருள்: அபூ லஹபுவின் கரங்கள் முறிந்து விட்டன, மேலும் அவன் நாசமாகி விட்டான். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. விரைவில் அவன் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் போடப்படுவான். அவனுடன் அவனுடைய மனைவியும், அவளோ இங்கும் அங்கும் புறம் பேசி திரிபவள். அவளது கழுத்தில் முறுக்கேறப்பட்ட கயிறு இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் தாத லஹப் வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத்.